வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், நாங்கள் வச்சுருக்க வாழையில் நிறைய எப்படின்னா களைகள் இருந்துச்சு. இந்த களைகளை அகற்றுறதுக்காக நாங்கள் எப்படின்னா நிறைய மருந்து அடித்தோம், ஒன்றும் கேட்கல. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா உளுந்தை எப்படின்னா விதைச்சி விட்டோம். ஸோ அந்த உளுந்து விதைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து செடி நிறைய எப்படின்னா அடர்த்தியாக முளைச்சி அந்த இடத்த எல்லாமே எப்படின்னா மூடிடுச்சு. அந்த இடத்துல மூடினால நமக்கு என்னாச்சுன்னா, அந்த இடத்துல நிழல் கட்டிக்கிட்டு அந்த புல்லு எப்படின்னா அதிகமாக வளர முடியாமல் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படின்னா ஒரு களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படின்னா மிகவும் ஒரு உதவியாக இருக்குது. அதை பற்றி நம்ம எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். எதுக்காக நான் இந்த உளுந்து விதைச்சோம்னா, வாழையில் எப்படின்னா களைகளை கட்டுப்படுத்தவே முடியல. அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம உளுந்தை விதைச்சி களைகளை கட்டுப்படுத்தியிருக்கேன். பாருங்கள், இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம இப்போ வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த விழாக்கு என்னென்னா, நாங்கள் எப்படின்னா வச்சுருக்க வாழைத்தோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய களைகள் எப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நாங்களும் எப்படின்னா மருந்து அடிக்கக்கூடாது, இருந்தாலும் களைகளை கட்டுப்படுத்துறது கூலியால் செலவு மிச்சமாகன்னு சொல்லிட்டு களைகளை எப்படின்னா கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தா மருந்து வாங்கி அடித்தோம். ஒரு தடவை மருந்து அடித்தோம்னா மருந்தோட விலையெல்லாம் ஏறினதுனால ஒரு தடவை மருந்து அடிக்க பார்த்திங்கன்னா 2000 நமக்கு செலவு வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணோம், மருந்து அடித்து பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு ஒரு மாற்று யோசனையாக இது வாழைக்காட்டில் என்ன பண்ணால் உளுந்தை எப்படின்னா உழவு ஓட்டிவிட்டு உளுந்தை எப்படின்னா தெளிச்சு விட்டோம். இங்கே பாருங்கள், உளுந்து எப்படிலாம் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த உளுந்து முளைச்சாலும் பக்கத்தில் இருக்க அந்த களைகளாக எப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இது எப்படின்னா சாட்டார்னு சொல்கிற பசுலி புல்லு. இது எப்படின்னா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா எப்படி 100 விதைக்கு மேலே இருக்கும். அது மறுபடியும் கொட்டை பார்த்திங்கன்னா அந்த எப்படின்னா களைகள் முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் 2-3 மருந்து அடித்து பார்த்தோம், ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு ஒரு மாற்றாக தான் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி எப்படின்னா உளுந்தை விதைச்சி விட்டு ஒரு 15 நாள் ஆச்சு. இப்போ இந்த உளுந்தை விதைச்சி எத்தனை நாள்னா 15 நாள் ஆச்சு. இப்போ அக்ரி ஆஃபீஸில் கேட்குறப்ப வேறு எப்படின்னா இது தனியார் கடையில் கேட்டப்போ இதுக்கு எப்படின்னா ஒரு மருந்து ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மருந்தை வாங்கி நாங்கள் எப்படின்னா ஸ்ப்ரே பண்ணோம். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஆனால் உளுந்து செடி எப்படின்னா காய கிடையாது. அதே மாதிரி புல்லு எப்படின்னா அதிகமாக காயலை. அதாவது எப்படின்னா அந்த இலை கீழே இருக்க புல்லு எப்படின்னா அப்படியே தான் இருந்துச்சு. மீதி ஓரத்தில் எப்படின்னா செடி அதிகமாக இல்லாத இடத்துல எப்படின்னா காஞ்சிருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மருந்து அடித்தோம், அந்த புல்லுக்கு உளுந்து செடி கீழே இருக்க விதை எப்படின்னா காயவே இல்லை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நாங்கள் அடித்தோம். நமக்கு எப்படின்னா வந்தால் இதை வச்சுக்கோ, உளுந்து எடுத்துக்கோ, இல்லைன்னா எப்படின்னா அப்போ தலைச்சத்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உளுந்தில் எப்படின்னா நிறைய நைட்ரஜன் சத்தை எப்படின்னா இழுத்து வச்சு அது எப்படின்னா வாழை வேருக்காக கொடுக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், உளுந்தை எப்படின்னா விதைச்சோம். இந்த உளுந்தை விதைச்சதுக்கப்புறம் சரி பார்த்தோம், பார்த்திங்கன்னா வெறும் மருந்து எப்படின்னா அடித்து இந்த களைகளை கட்டுப்படுத்தான்னு சொல்லி மருந்து அடித்தோம். ஆனால் மருந்து அடித்தாலுங்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா படுறமாக தான் அடிக்கிறாரு. ஆனால் அப்படி அடித்தாலுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையும் எப்படின்னா ஓரளவு தான் காஞ்சிச்சு. மீதி இப்போ ஃபுல்லாக எல்லாம் காஞ்சிச்சுன்னு சொல்ல முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா உளுந்து செடி ஒரு செடி கூட காயலை. இந்த மாதிரி பரவலாக இருந்த உளுந்து செடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்போ இது 15 நாள் நாங்கள் மருந்து அடிக்கிறோம். இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் பார்த்தா காயின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 20 நாள் பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றும் காயலை. ஆனால் அந்த களைகளை எப்படின்னா கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எப்படின்னா மருந்து அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி உளுந்து செடி எப்படின்னா நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் பெருசாகிடுச்சுன்னா ஆனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா அடர்த்தி ஆயிரும். நல்லா அடர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க புல்லு என்ன ஆகுன்னா அப்படியே எப்படின்னா நீத்து போயிடும். அதான் எப்படின்னா அதுக்கு மேலே வளர முடியாது. ஏன்னா அதை நிழல் இது கட்டிக்கும். எங்களுக்கு என்னென்னா இந்த உளுந்து எப்படின்னா வந்தால் எடுத்துருவோம், இல்லைன்னா எப்படின்னா அப்படியே நாங்கள் உழவு ஓட்டிட்டு இது பெரிய தலை சத்து மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த உளுந்தை விதைச்சேன். இதுக்காக எனக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. உளுந்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ஆச்சு. உழவு எப்போதும் நம்ம ஓட்டுற உழவு தான். அதனால் அது எனக்கு ஒரு செலவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த களைக்கு நான் இதே அடிச்சிருந்தேன்னா நான் இன்னும் 2 மருந்து கூட அடிக்கணும். 4-5000 பக்கம் செலவு பண்ணணும்.
ஆனால் வந்து எப்படின்னா இந்த உளுந்தை விதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் தலையெல்லாம் நல்லா மூடிக்கிச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா இது பாரு பூ எல்லாமே வந்துச்சு, உளுந்தில் எல்லாம் பூ வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நான் வந்து உழவு ஓட்டிவிட்டு அந்த வாழைக்கு வந்து ஒரு தலைச்சத்து ஆயிரும் இது. இதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து களைகள் வந்து ரொம்ப கட்டுப்படி ஆச்சு. இதுக்கு மேலே வந்து களைகள் வந்து அதான் எழுந்திரிச்சு வர முடியாது. ஏன்னா உளுந்து செடி போட்டு எல்லாம் மூடிக்கிச்சு எல்லாமே. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படின்னா களைச்செலவு வந்து மிச்சமாச்சு. அதுக்காக நாங்கள் வந்து மாற்றி யோசிச்சு இப்போ வந்து உளுந்து செடி பயன்படுத்தியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்துருக்கு பாருங்கள். இந்த பூவெல்லாம் வந்து எப்படின்னா என்ன பண்ணுவோன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா டிஏபி வந்து எப்படின்னா ஒரு 4 கிலோ வந்து எப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து எப்படின்னா அந்த செடி மேலே வந்து எப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகுன்னா நிறைய பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கிறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு உதவியாக இருக்கும். இதை பற்றின வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோவில் எப்படி நான் மருந்து அடித்து எப்படி நான் வந்து இந்த உளுந்து செடியை அறுவடை பண்ணுறேங்கிற வீடியோ வந்து போடுறேன். அதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.